ஃபைனலி அன்பு கேங் மட்டும் தான் உள்ள இருக்காங்க, வேற யாரும் இல்லங்க. 2 பேர் சேர்ந்திருக்காங்களா அன்பு கேங்ல, சாண்ட்ராவும் திவ்யாவும். அன்பு கேங்க வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்காக 2 பேரும் சேர்ந்திருக்காங்க இந்த குரூப்ல. இவங்க 2 பேர் தான் இந்த குரூப்பை பிரிக்கணும், பெனாயில் ஊத்தி கழுவணும் அப்படிலாம் சொல்லிட்டு உள்ள போனாங்க. டிக்னிட்டி டெக்கோரம் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே. இப்போ என்னன்னா வந்துட்டு எவிக்ஷன் எப்பயுமே வார வாரம் நடக்கக்கூடியது. இந்த வாரம் சுபிக்ஷா போனாங்க. நாமினேஷன் எப்பயும் போல திங்கக்கிழமை. ஆனா வந்துட்டு நாமினேஷன் யார் யாரோ பண்ணி இதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் இருக்குமா? இன்னைக்கு நாமினேஷன் எப்படி நடத்தப்படுதுன்னா, நாமினேஷன் இல்ல, யாராவது ஒருத்தரை நீங்க சேவ் பண்ணணும், யாரையாவது காப்பாத்தணும். பொதுவா வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும், சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க ஒருத்தரை காப்பாத்தணும் அப்படின்றத ஒரு டாஸ்கா வைப்பாங்க. ஒரு சைடு மீசை எடுத்துக்கணும், பச்சை குத்தணும். போன வருஷம் கூட நம்ம ரயான் வந்து எல்லாம் பண்ணிருந்தாரு, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா இதை கலர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாரு. அது சீசன் 2ல ரித்விகா போட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா வந்து இத நாமினேஷனா கொண்டு வந்துட்டாங்க, டாஸ்க தாண்டி இது நாமினேஷன்லயே. இப்ப வந்து இந்த வாரம் நீங்க யாராவது ஒருத்தரை சேவ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஷைலுவை சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பச்சை மிளகா சாப்பிடணும். எவ்வளவு பெரிய விஷயம் பச்சை மிளகா சாப்பிடுறது. நிஜமாவே அது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே அப்படின்னு பண்ணிருந்தாங்க நாமினேஷன்ல, அந்த அளவுக்கு இருந்தது. அதுவும் இல்லாம பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் வந்தார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க வெளியில போய் இதுதான் நடக்குதுன்றத சொல்லவே கூடாது. பிக் பாஸே எனக்கு ஏவி போட்டு காமிச்சாரு, அதனாலதான் கண்ணுல தண்ணி வருது அப்படின்றது, அதை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லி அமைச்சாரு. ஏன்னா எனக்கு ட்ரூவான பாயிண்ட்ஸ் வேணும், எனக்கு கால்குலேஷனான நாமினேஷன் வேண்டாம் அப்படிங்கிறத பக்காவா சொல்லி அமைச்சாரு சபரி கிட்டலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் வந்து நாங்க இவங்களை சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கானா வினோத், அப்புறம் சாண்ட்ரா, இவங்க சபரி, இவங்க எல்லாம் வந்து மேக்சிமம் வந்து சாண்ட்ராலாம் வந்து சாண்ட்ரா பேரை வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, இவங்க சேவ் ஆகணும். என்ன காரணத்துக்காக? அவங்க இப்ப பட்டு வந்து அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வந்து ஃபைனலுக்கு போனா இந்த மாதிரி இருக்கிற பெண்களாலையும் எல்லாமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு எடுத்துக்காட்டா சாண்ட்ரா மாதிரி இருக்கிற பெண்களுக்கு தெரியுமா? சாண்ட்ரா மாதிரி பெண்கள் இருக்கவே கூடாது, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.